தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்து விட்டதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கொடுமையானது என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்களை குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று உள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்தார். நிரந்தர டிஜிபியை நியமிக்க தமிழக அரசு நியமிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய இபிஎஸ், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, எஸ்ஐஆர் என்றாலே திமுக பதறுகிறது என்று சாடினார். குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது.